இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 28 முதல் 31 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் பேதுரு இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிறார். பேதுரு எப்பொழுதுமே தன்னுடைய மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசுகிறவர் அல்ல, மாறாக தனது உள்ளத்தில் படுவதை வெளிப்படை தன்மையோடு இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் கேட்பது வழக்கம். அவ்வண்ணமாகவே இன்றைய நற்செய்தி பகுதியில் உள்ளது போல, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறார். இந்த கேள்வியை கேட்ட இயேசு கிறிஸ்து உடனடியாக அதற்கு அவர் பேதுருவுக்கு பதிலளிப்பதை நாம் பார்க்கிறோம். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நில புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் என்று சொல்லி பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து பதிலளிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமெனக்கு அருமையானவர்களே, இந்த மண்ணுலகில் நாம் ஆண்டவருக்காக எதையெல்லாம் இழக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் நாம் மண்ணுலகில் மாத்திரமல்ல விண்ணுலகிலும் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அநேகர் இன்றைக்கு ஆண்டவர் பின் வராததற்கான காரணம், ஆண்டவர் பின்னால் சென்றால் நாம் அநேக காரியங்களை இழக்க நேரிடும் என்று அநேகர் கருதுகிறார்கள். அது முற்றிலும் தவறு. ஒரு நாளும் நாம் ஆண்டவரை பின் செல்வதால் எதையும் இழக்கப் போவதில்லை. மாறாக பல அற்புதங்களை, பல அதிசயங்களை, பல ஆச்சரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகிறோம் என்பது உறுதியிலும் உறுதி. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை பின்பற்றுகிற எவரும் வெட்கப்பட்டு போனதாக இதுவரை சரித்திரமில்லை. இனிமேலும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கப் போவதும் இல்லை. ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவருக்காக எதையும் இழப்பதற்கு நாம் முன் வருவோம். ஆண்டவருக்காக எதை நாம் இழந்தாலும் அதை பல மடங்காக திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்பது வேதம் நமக்கு தருகிற உத்தரவாதம். இந்த உத்தரவாதத்தின் மீது உறுதி கொண்டு நாம் ஆண்டவருக்காக தொடர்ந்து முன்னேறி செல்வோம். இழக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் இழப்பதற்கு தயார் நிலையில் காணப்படுவோம். இழந்தவைகளை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்பதில் ஐயம் ஏதும் வேண்டாம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.